நீ பணக்காரராக இருக்கன்றதுக்காக வெள்ளிலையோ தங்கத்திலையோ விளக்கு போட்டால் அதோட பவர் பிரதிபலிக்காது. அது கோயில்களோட சரி. வீடுகள் அப்படின்னும் போது மண் அகல் விளக்குகள் முதல்ல. இப்போ நெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய் இது 3ம் சேர்ந்து வைக்கிறதுனால தெற்கு திசையில் விளக்க வச்சு வடக்கு நோக்கி ஏற்றுறதுனால வைப்ரேஷன்ஸ் மாறும். அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி மொத்தமாக டோட்டலாக அன்னைக்கு அட் ப்ரெசன்ட் அன்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அன்றைக்கி ஒரு நாள், அந்த ஒரு நாள் முழுசுமே ஃபுல் சேஞ்சாக இருக்கும். அந்த ஒரு வீடே ரொம்ப பிரசாந்தமாக இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் 3 மணிக்கு ஏற்றணும், நைட்டு முடிஞ்சிருச்சு, அணைஞ்சிருச்சு, அடுத்த நாள் பாருங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வீடு ஏதோ ஒரு ரிலாக்ஸ்னஸோடு இருக்கும். ஒரு 5 ஸ்டாருக்குள்ள ஹோட்டல் போனால் எப்படி இருக்கும்? அப்படி அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த விளக்கு அந்த ஒளி அதை கொடுக்கும். எந்த திசையை வைக்கணும், எந்த திசையை நோக்கணுன்றது இருக்குது. இப்போ நம்ம எல்லா வீடுகள்லையும் கிழக்கில் பார்த்த மாதிரி தான் விளக்கு வைப்போம். அது நல்லது நடக்கிறதுக்காக. ஆனால் கெட்டது போகிறதுக்காகன்னு இருக்குல்ல, கெட்டது நம்மளை விட்டு போகணுன்றது